தெரியுமா? எனக்கு தெரியுங்க. தண்ணி பாம்பு, காளான் ஊத்தி எல்லா பாம்பு விஷம் இருக்குது. மரமேறி பாம்பு, அதோட ஒண்ணு நரி பாம்பு இருக்குதுங்க, பசு பாம்பு. அதுக்கெல்லாம் விஷமே இல்லையா? விஷமே இல்ல. போய் பல்லுல கை வச்சு பாக்குறியா? காளான் ஊட்டியே கையில பிடிப்பேன். லேஸ் போட்டா இப்ப கூட காளான் ஊட்டி கையில பிடிச்சி கடாச்சிருமா நானு. பெரிய சாமர்த்தியமான சாலியவன். என்ன மாதிரி வீர யாரும் கிடையாது. இப்ப கூட 20 கேவி நான் ஒரே ஆள் அடிப்பேன். யாரா? 20 கேவி. அவங்கள வந்து அடிக்க மாட்டியா? ஐயோ அவங்களாம் திருப்பி அடிச்சு போடுவாங்க. அதானே நம்மளுக்கு கேவி தான் சௌகரியமா இருக்கும். 20 கேவி தீன் போட்டு பாலாடிடுவேன். செஞ்சு கேவி கிட்டே போவாத. சரி கேவி ஓடு. அதோட பெரிய ஆள் அடிப்பேன். பெரிய ஆளு இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க 50 பேர் இப்படி கால்ல கிறு கிறு கிறுன்னு சுத்தி தமால அடிச்சு விடுவேன். குழந்தைங்கள ஏய் வீரங்க நானு. இதானா உன் பேர் தங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்கடா. தெரியும் பாக்க நம்ம கரெக்டானா மூஞ்சி பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கா இங்க நடக்கிறதே வேற. பாம்புக்கு பல்லுல விஷம். இந்த துராய் துரியால குட்டால் முழுவது விஷம். இருந்தாலும் ஆமாங்க என்ன ஜெனருக்கு ஒரு ஆள் கிடையாது. ஒருத்தர் கிடையாது. நீ சொல்லுன்றங்க. சண்டையிலும் சரி, சாமானியத்திலும் சரி, தொண்டத்திலும் சரி, தூங்கத்திலும் சரி, உங்களை விட்டு ஆளே கிடையாது. ஐயோ முன்னேற்று பாக்கணுமே கோயிலாண்ட கோயில்கறி வச்சாங்களே. பன்றி பிரியாணி பிரியாணி தின்னும். ஆமா சாந்தானா எங்களை எதிர்க்க ஆளே கிடையாது. ஒரு ஆளு கிடையாது. அது மட்டுமா அங்க தேசத்தில் ஆளக்கூடிய கர்ண மகாராஜா. ஏன் அண்ணன் அண்ணன் ஆமாங்க 99 தம்பிமார்கள் என்னோடு சேர்த்தார். நீ செத்து விட்டா 98. எண்ணிக்கையில் சேர்த்தா என்ன சாவச்சிரு ஒன்ற. நீதான் சத்தம் ஏத்தீங்க. துண்ட ஓடிவிடும். சேர்த்தான் கணக்கிலே சேர்க்க வேண்டும். முனிமகா கணக்கிலே சேர்த்தார். 100 ஆடவர். எங்களை எதிர்க்க ஒரு ஆள் கிடையாது. ஒருத்தர் கிடையாது. ராஜா நாளா வரனா மேல வந்து பார்த்தாயா?
சாந்தாரானோ ராஜராஜ எழுந்து தரை முழுது